Hello students, welcome back to Professional Max. Exercise 2.1 fifth sum, the diameter of a bullock cart, அதாவது மாட்டு வண்டியோட வீல் இருக்குல்ல, அது வந்து 1.4 மீட்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டயாமீட்டர் என்ன கொடுத்துருக்காங்க? டயாமீட்டர் ஆஃப் அ bullock cart வீல், bullock cartோட வீல், ஓகேவா? ஸோ அதோட டயாமீட்டர் வந்து 1.4 மீட்டர் கொடுத்துருக்காங்க. ஃபைண்ட் த டிஸ்டன்ஸ் கவர்ட் பை இட் இன் 150 ரொட்டேஷன்ஸ். ஸோ ஒரு ரொட்டேஷன் வந்து ஒரு சர்க்கம்ஃபரன்ஸ், ஓகேவா? அப்போது ஃபஸ்ட்டு நம்ம ஒரு சர்க்கம்ஃபரன்ஸ், ஒரே ஒரு ரொட்டேஷனை மட்டும் கண்டுபிடிச்சி அதிலேருந்து 150 ரொட்டேஷன்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் அ bullock cart wheel, that is circumference of a wheel என்ன அப்படின்னா, என்ன ஃபார்முலா? டயாமீட்டர் கொடுத்துருந்தாங்கன்னா பை இன்ட்டு டி யூனிட்ஸ், ரைட்டா? ஸோ பைக்கு வேல்யூ 22/7 இன்ட்டு 1.4. இதை நம்ம 14 நினச்சிட்டோம் அப்படின்னா ஈஸி. ஸோ 7 14 வந்து 2 டைம்ஸ் இருக்குது. பட் நமக்கு டெசிமல் பாயிண்ட் ஒன்று இருக்கிறதுனால 0.2, ஒரு டிஜிட் முன்னாடி பாயிண்ட் இருக்கிறதுனால ஒரு டிஜிட் முன்னாடி பாயிண்ட் வச்சுட்டு 0 சேர்த்துக்கிறோம். ஸோ 22 இன்ட்டு 0.2 என்னது? 4. ஸோ இங்கே ஒரு டிஜிட் முன்னாடி பாயிண்ட் இருக்கிறதுனால நானும் ஒரு டிஜிட் முன்னாடி பாயிண்ட் வச்சுக்கிறேன். ஸோ இந்த 0 முன்னாடி இருக்கிறதுனால ஒன்றும் கிடையாது. ஸோ 4.4 மீட்டர், இங்கே மீட்டர் இருக்கிறதுனால மீட்டர். ஸோ சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் அ வீல், அதாவது ஒரே ஒரு ரொட்டேஷனுக்கு நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னா 4.4 மீட்டர். இதுவே டிஸ்டன்ஸ் கவர்ட் பை இட் இன் 150 ரொட்டேஷன்ஸ் எவ்வளோன்னு நம்ம அடுத்தது கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இது டிஸ்டன்ஸ் கவர்ட் இன் ஒன்லி 1 ரொட்டேஷன். ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்டெப் என்ன அப்படின்னா 150 ரொட்டேஷன்ஸ்க்கு பார்க்க போகிறோம். ஸோ ஒன் ரொட்டேஷனுக்கு 4.4 மீட்டர் அப்படின்னா 150 ரொட்டேஷனுக்கு 150 இன்ட்டு 4.4, அவ்வளோதான். ரொட்டேஷன்ஸ் இஸ் ஈக்குவல் டு 150 இன்ட்டு 4.4. ஸோ 150 இன்ட்டு 4.4 என்னன்னு இங்கே பார்த்துக்கலாம். 0 and 4 5s are 20 and 4 1s are 4 5 6. again பண்ணோம் அப்படின்னா 0 and 4 1s are 4 5 6. ஓகே, ஸோ 0 0 6 6. இங்கே ஒரு டிஜிட் முன்னாடி பாயிண்ட் இருக்குது. ஸோ ஒரு டிஜிட் முன்னாடி பாயிண்ட், அப்போ 660.0 நம்ம எழுதினாலும் ஒன்று தான், இல்லைனாலும் நோ ப்ராப்ளம். ஸோ 660 மீட்டர். நெக்ஸ்ட் கொஷின், the ground is in the form of a circle whose diameter is 350 meters. ஸோ ஒரு கிரவுண்ட் இருக்குது, அது சர்க்கிள் ஃபார்மில் இருக்குது. அதோட டயாமீட்டர் என்ன கொடுத்துருக்காங்க? டயாமீட்டருங்கிறது சென்டர் பாயிண்ட்டை க்ராஸ் பண்ணி போகிறது. ஸோ அது வந்து 350 மீட்டர். அண்ட் அத்லெட் மேக்ஸ் 4 ரெவல்யூஷன்ஸ். ஒரு அத்லெட் என்ன பண்ணுறாங்கன்னா 4 டைம்ஸ் இந்த கிரவுண்டை வந்து சுற்றி வராரு. ஸோ ஃபைண்ட் த டிஸ்டன்ஸ் கவர்ட் பை த அத்லெட். அப்போது நம்ம ஒரே ஒரு டைம் சுற்றி வந்தால் எவ்வளோ அப்படின்றத நம்ம கண்டுபிடிச்சிட்டு அதிலேருந்து 4 கண்டுபிடிக்கணும். ஸோ கிவன் என்ன கொடுத்துருக்காங்க? டயாமீட்டர் வந்து 350 மீட்டர். ஸோ டிஸ்டன்ஸ் கவர்ட் distance covered for 1 revolution, ஒரே ஒரு ரெவல்யூஷனில் எவ்வளோ டிஸ்டன்ஸ் கவர் ஆகிருக்கு அப்படின்றத சர்க்கம்ஃபரன்ஸ், தட் இஸ் பை டி யூனிட்ஸ். பை என்னது? 22/7. டி வந்து 350. ஸோ ஈஸியாக கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ 7 வந்து 5 டைம்ஸ் இருக்குது இங்கே. ஸோ இந்த 0வை அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். ஸோ 22 இன்ட்டு 50. ஸோ 0 0 5 2s are 10, பேலன்ஸ் 1 5 2s are 10 11. ஸோ 1100 மீட்டர். ஸோ டிஸ்டன்ஸ் கவர்ட் ஃபார் ஒரு ரெவல்யூஷனுக்கு அந்த அத்லெட் வந்து 1100 மீட்டர் வந்து கவர் பண்ணியிருக்கார் டிஸ்டன்ஸ். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து அவங்க கொஷின் என்ன அப்படின்னா டிஸ்டன்ஸ் கவர்ட் ஃபார் 4 ரெவல்யூஷன். ஓகே, டிஸ்டன்ஸ் கவர்ட் ஃபார் 4 ரெவல்யூஷன்ஸ் அப்படின்னா ஸோ 4 இன்ட்டு இந்த 1100. So Z4400. ஸோ 4400 மீட்டர்ஸ் வந்து இந்த அத்லெட் வந்து கவர் பண்ணியிருக்காரு. நெக்ஸ்ட் சம், a wire of length is 1320 centimeter is made into a circular frames of radius 7 centimeter. ஸோ ஒரு ஒயர் இருக்குது, அதோட லென்த்து கொடுத்துட்டாங்க. ஸோ
ஸோ ஒரு சர்க்குலர் ஃப்ரேம் ஒரே ஒரு சர்க்கிள் அது பண்ணுறதுக்கு எவ்வளோ ரேடியஸ் வந்து 7 சென்டிமீட்டர் கொடுத்துட்டாங்க. ஸோ ஒரு சர்க்கிளுக்கு எவ்வளோன்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டு ஸோ இந்த 1320 எவ்வளோ சர்க்கிள் நம்ம பண்ணலாம், சர்க்குலர் ஃப்ரேம்ஸ் பண்ணலான்றதை பார்க்கலாம். ஸோ ஒன் சர்க்குலர் ஃப்ரேம் அப்படின்னா ரேடியஸ் வந்து 7 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ ரேடியஸ் கொடுத்துருக்கிறதுனால நம்ம எந்த ஃபார்முலா எடுத்துக்கணும்னா 2πr. ஸோ 2 × π வந்து 22/7 × r வந்து 7. ஸோ 7 கேன்சல் ஆகிடும். 2 × 22 வந்து 44 சென்டிமீட்டர். ஓகே, ஸோ யூனிட் வந்து கரெக்டாக எழுதணும். 44 சென்டிமீட்டர். டோட்டல் லென்த் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 1320 சென்டிமீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த டோட்டல் லென்த்தில் ஒரே ஒரு சர்க்குலர் ஃப்ரேம் வந்து 44 சென்டிமீட்டர்னு கண்டுபிடிச்சிட்டோம். ஓகே, 44 சென்டிமீட்டர் வயரோட லென்த் இருந்துச்சுன்னா நம்ம ஒரு சர்க்குலர் ஃப்ரேம் கண்டுபிடிச்சிக்கலாம். இப்போ 1320 சென்டிமீட்டர் வயர் நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ அதில் நம்ம எவ்வளோ பண்ணலாம் சர்க்குலர் ஃப்ரேம் அப்படின்னா நம்ம டிவைட் பண்ணி தான் காட்டணும். ஸோ 1320 டிவைடட் பை 44. ஸோ இதை டிவைட் பண்ணால் என்ன வரும்னு பார்க்கலாம். ஸோ 1320 44. ஸோ 44 × 1 வந்து 44, 44 × 2னா 88. தென் 44 × 3 பண்ணி பார்க்கலாம். ஸோ 3 4s are 12, 1 3 4s are 12, 132. ஓகே, 132 வருது. ஸோ 44 × 3 வந்து 132. ஸோ இங்கே ஒரு 0, இந்த 0 இங்கே போயிடுச்சுன்னா 30. ஸோ அப்போது இந்த 1320 சென்டிமீட்டர் இருக்கிற வயரில் நம்மளால் 30 சர்க்குலர் ஃப்ரேம்ஸ் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு சம், ரோஸ் கார்டன் இஸ் இந்த ஃபார்ம் ஆஃப் அ சர்க்கிள் ஆஃப் ரேடியஸ் 63 மீட்டர். ஒரு ரோஸ் கார்டன் இருக்குது, அது வந்து சர்க்குலர் ஃபார்மில் இருக்குது. அங்கே ரேடியஸ் வந்து 63 மீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. த கார்டனர் வாண்ட்ஸ் டு ஃபென்ஸ் இட். ஸோ அதை சுற்றி அவங்க ஒரு வேலி அமைக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ ஒரு மீட்டருக்கு 150 ருபீஸ் சார்ஜ். ஸோ டோட்டலாக அதை ஃபென்ஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோ சார்ஜ் ஆகும், எவ்வளோ காஸ்ட் ஆகும், அதுதான் கொஷின். ஸோ ரேடியஸ் என்னது 63 மீட்டர் அண்ட் சர்க்கம்ஃபரன்ஸ் எவ்வளவு, அதை தான் இப்போ நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் ரோஸ் கார்டன். அப்போது இங்கே ஆர் கொடுத்துருக்கிறதுனால 2πr யூனிட்ஸ் அந்த ஃபார்முலா எடுத்துக்கலாம். ஸோ 2 × 22/7 × 63. ஸோ 7யும் 63யும் கேன்சல் பண்ணால் 9 டைம்ஸ் ஆஃப் 7 வந்து 63. ஸோ 44 × 9 எவ்வளோ, 44 × 9, 9 4s are 36 and 3 here, 9 4s are 36 and then 39. So 396 meter. Okay, 396 centimeter. No, மீட்டர் தான் கொடுத்துருக்காங்க, ரைட்டா? ஸோ அப்போது 396 மீட்டர். இங்கேயும் மீட்டர் மாற்றிக்கோங்க, இங்கேயும் மீட்டர். ஓகே, 396 மீட்டர். ஸோ நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க, ஒரு மீட்டருக்கு 150 ருபீஸ். அப்போ 396 மீட்டருக்கு டோட்டலாக எவ்வளோ காஸ்ட் ஆகும் அப்படின்னா, காஸ்ட் ஆஃப் ஃபென்சிங் ஈக்குவல் டு 150 × 396 or 396 × 150. ஓகே, 150. ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட் எல்லாமே 0 ஆகிடும். 5 6 are 30, balance 3, 5 9s are 45 and 48, 5 3s are 15 plus 4 வந்து 19. தென் ஒன் டேபிளில் பண்ணால் அதே 396 தான் வரும். ஸோ ஆட் பண்ணால் 0 0 8 and 6 14 and 80 19 then 5. So 59,400. ஸோ எவ்வளோ ருபீஸ் we need to spend அப்படின்னா 59,400 rupees. So next question, objective type. Formula used to find the circumference of a circle. ஸோ ரெண்டு ஃபார்முலா, ஒன்று பைடி, இன்னொன்று வந்து 2πr. ஸோ இங்கே வந்து 2πr இருக்குது, அப்போ அதான் ஆன்சர். இந்த ஃபார்முலா C = 2πr, r refers to. ஸோ இந்த r என்ன ரெஃபர் பண்ணுதுன்னா, சர்க்கம்ஃபரன்ஸ் கிடையாது, ஏரியா கிடையாது, ரொட்டேஷன் கிடையாது, none other than radius. If the circumference of a circle is 82 pi, then the value of r is அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே ஆரோட வேல்யூ வேணும் அப்படின்னா நம்ம எந்த ஃபார்முலா எடுத்துக்கலாம்னா, சர்க்கம்ஃபரன்ஸ் ஃபார்முலா வந்து 2πr. இங்கே சர்க்கம்ஃபரன்ஸோட வேல்யூவும் கொடுத்துட்டாங்க 82 pi. ஸோ சிக்கு பதிலாக 2πr is equal to 82 pi.
ஸோ இந்த பை கேன்சல் ஆகிடுமா? அது என்ன பண்ணலான்னா இப்போ R தான் நமக்கு தேவை. ஸோ R அப்படியே இங்கே வச்சுக்கோங்க லெஃப்ட் ஹேண்ட் சைடில். இந்த 2 பையை ரைட் ஹேண்ட் சைட் கொண்டு போனால் மல்டிப்ளிகேஷனில் இருக்கிறது டிவிஷனில் ஆகிடும். ஸோ 2 பை. அப்போது இந்த பை அண்ட் பை கேன்சல் ஆகிடும். பை அண்ட் பை கேன்சல் ஆகிடும். ஸோ 2வையும் 82வையும் கேன்சல் பண்ணால் 41. ஸோ 41 தான் ஆன்சர். ஸோ 41 வந்து எங்கே இருக்குது? ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் இருக்கா? அப்போது 41 இஸ் த ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட்டு circumference of a circle is always 3 times of its diameter கிடையாது, more than 3 times of its diameter. ஸோ அப்போ செகண்ட் ஆப்ஷன் தான் ஆன்சர். ஓகே, அவ்வளோதான் எக்ஸசைஸ் 2.1. தேங்க்யூ.